3 மாதமான இந்திய இளைஞர்களுடைய அமைப்பிடம் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தோல்வியடைந்திருக்கிறார்கள். தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 35 நாட்கள் போராட்டத்திற்கு முன் தாக்கு பிடிக்க முடியாமல் ஆர்எஸ்எஸ் மரண ஓலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆம், தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கதள் அமைப்பை சார்ந்த நபர் இளைஞர்களுடைய புரட்சியின் முடிவில் இன்றைக்கு மண்டியிட்டு ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தினார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திரமாக இயங்க வேண்டிய அமைப்புகளை விலை கொடுத்து வாங்கினார்கள். எல்லாம் நம் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது என்ற இருமாப்புடன் ஆணவத்துடன் ஆடிக்கொண்டிருந்த மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்காரர்களை இந்திய இளைஞர் படை புரட்சியின் மூலம் வீழ்த்தி இருக்கிறது. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் ஜந்தர் மந்தரில் இந்தியாவினுடைய இளைஞர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறது அல்லது இன்றைக்கு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய விதை இந்த போராட்டம் இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இன்றைக்கு நம்முடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தத்தை முழுமையாக வீழ்த்தும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிறேன். தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது என்பது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியல. காரணம், அங்கே இன்டர்நெட் இல்லை. ஏதோ ஒரு நபரின் வழியாக மோடியும் அமித்ஷாவும் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வந்தபோது அதை எப்படி முடித்திருக்கிறார்கள் தெரியுமா? அங்கிருந்த இளைஞர்கள் கூட்டம் தேசிய கீதத்தை பாடியிருக்கிறார்கள். ஜெயஹே ஜெயஹே என்று பாடினார்கள். சாரே ஜகாம் சே அச்சா இந்தோ சிதா ஹமாரா பாடினார்கள். இன்குலாப் சிந்தாபாத் புரட்சி ஓங்குக என்கிற வார்த்தையை அவர்கள் முழக்கமிட்டார்கள். ஜெய் பீம் என்று சொன்னார்கள். டாக்டர் அம்பேத்கரையும் பகத்சிங்கையும் மகாத்மா காந்தியையும் தூக்கி பிடித்தார்கள். பிடித்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்ட வெற்றியை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். நமக்கு ஒன்றுதான், ஏன்னா மோடி அமித்ஷாவும் நினைத்து பார்த்திருப்பார்கள் இல்லையா? எல்லாம் மாதிரி தான் இதுவும். இதோ போராடுறாங்க, நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு விரட்டுனா அவ்வளவுதான் போல் இருக்கு அப்படின்னு. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? ஒரு 15 பேர், 20 பேர், 1000 பேர், லட்சம் பேர், அது கோடிகளாக மாறுகிறது. பயந்து போனவர்கள் எல்லையிலிருந்து இராணுவத்தை உள்ள கொண்டு வராங்க. காவல்துறையை முழுமையாக